மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக. நீங்க ஆயத்தப்படுறது மட்டுமல்ல, உங்களோடு கூட இருக்கிறவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற பணியில இந்த மாதத்துல வர வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தப்பட்டு இருக்கீங்களா? எஸ்பெஷலி இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர். ஏன் இந்த ட்ரைனிங் சென்டர்ல நீங்க ஒரு கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாக முடிவாக நீங்க வைக்கப்பட்டிருக்கீங்க. நாம அது தெரியாம என்ன பண்றோம்? நாம் வேற எதுவுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதான் முதல் வாரத்துல பார்க்கணும். இந்த வாரத்துல நாம் மிக அழகாக போன வாரத்தினுடைய காரியத்தை தொட்டு பிறகு நாம் சில தாட்ஸை நம்ம பார்க்க போறோம். மத்திய 22ஆம் அதிகாரத்துல இந்த கல்யாண விருந்துல அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒருத்தர் சாக்கு சொல்றாங்க. முதலாவது என்ன சாக்கு சொல்றான்? சாக்கு என்ன வருது? வயலை கொண்டு அதை பார்க்க போறேன். ரெண்டாவது சாக்கு என்ன? பாத்தியா, இவ்வளவு அழகான மெசேஜ். உழுகிற மாடை வாங்கியிருக்கான், அதை நான் சோதித்து பார்க்க போறேன்னு சொல்லி. மூணாவது சாக்கு என்ன சொல்றாங்க? ஒரு பெண்ணை பார்த்துட்டேன்னு சொல்றேன்னா விவாகம் பண்ணிட்டேன்னு சொல்றானா? பெண்ணை கொண்டேன்னு சொல்றான். இவனை கொண்டேன்னா விவாகம் பண்ணல, இல்ல பார்த்தானா தெரியல, அதனால நான் வரக்கூடாது, அவங்கள மன்னிச்சிருங்க சொல்றேன். இவரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அடிச்சிட்டாரு, நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு நான் வரக்கூடாது. அப்ப இந்த 3 காரியத்துல தான் சாக்கு போக்குகள் அடங்கி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களோட பர்சனல், ப்ரொஃபஷனல், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்கியூஸ உங்களுடைய பரம அழைப்புக்கு கொண்டு வராதபடி நீங்க கவனமா இருக்கு. 2வது தாட்டு, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3ம் உங்களோட பரம அழைப்ப அல்லது அந்த கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாகாதபடிக்கு தடை செய்யலாம். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு ஆயத்த பணியில இருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஆயத்தம். அப்ப இவங்க எல்லாம் சாக்கு சொல்லுன பிறகு எஜமான் என்ன சொல்றாரு? போயிட்டு ரோட்ல இருக்கிற ஏழைகளையும், ஊனரையும், குருடரையும், சப்பானிகளையும், முடவர்களையும் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? அழைச்சிட்டு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப வீடு நிரம்பிடுச்சு. இன்ஃபேக்ட் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பனையாக இது சொல்லப்படுது. இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல கவனமா இருங்க. நல்லா படிச்சிருக்கேன், உலகத்துக்கு வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், அந்த காரியத்துல போய் நீங்க அது விட்டுடாதீங்க. நீங்க எல்லாருமே, நாம் எல்லாருமே ஒரு கல்யாண விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கு. விருந்துக்கு ஆயத்தமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை நிராகரிச்சவங்களுக்கு பதிலாக யார் வந்தாங்க? ஏழைகள், குருடர்கள், சப்பானிகள், ஊனர்கள், இவங்களை வர வச்சாங்க. தேவனுடைய ராஜ்யம் பாருங்க எப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அதை அவங்க நிராகரித்தாங்க. தேவன் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்ப எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா ராஜா திடீர்னு உள்ள வராரு. உள்ள வந்து பார்க்கும் பொழுது ஒருத்தனுக்கு என்ன இல்ல? கல்யாண வஸ்திரம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ராஜா அழகா சொல்றாரு, ஸ்நேகிதனே, மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. ரோட்ல இருக்கிறவங்க யாருமே தெரியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது தேவன் எவ்வளவு அழகாக ஃப்ரெண்ட்னு அழைச்சு சொல்றாரு, உனக்கு கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படி வந்த அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள ரோட்ல இருந்து வந்த எல்லாருக்குமே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கல்யாண வஸ்திரம் இலவசமாக ஆயத்தமாக்கப்பட்டு கொடுத்திருக்கு. எல்லாரும் வாங்கியிருக்காங்க. இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு? ஒருவேளை அங்க சிக்கன் கம கம கமன்னு இருக்கும் போல இருக்கு, சிக்கன் ஃப்ரைஸ், அதுல போயிட்டாரு.
அப்போ அந்த ஆர்வத்துல கல்யாண வஸ்திரமாக அதை நான் அப்படியே இருக்கிறேன், நான் இருக்கிறவனமா இருக்கிறேன். சிலவங்க எல்லாம் அப்படிதான், நான் மாற மாட்டேன், நான் இருக்கிறவனமா, என்னத்தான் சொன்னாலும் அவங்கள ஒரு பெரிய கெத்து மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தேன்னா முதலாவது ஐ என்பது என்னவா மாறுது? சியா மாறுது. ஐ பிகம்ஸ் கிரைஸ்ட், ரைட்? உங்களை நீங்க ஒடுக்கி ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறீங்க. அல்லது கல்யாண வஸ்திரம் என்பது என்னன்னா, கிறிஸ்துவின் சுவாபத்தை நாம் தரித்துக் கொள்கிறது. நம்முடைய பழைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு புதிய வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டு அந்த கல்யாணத்துக்கு ஆயத்தமாகும். இந்த கல்யாணத்துக்கு கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்கள் உள்ள வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. புறம்பாக்கப்பட்டவர்கள் சாக்கு சொன்னவங்கள அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். ஆனா இப்போ இலவசமா இந்த அழைப்பு ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்து அந்த அழைப்புல வந்தவங்களுக்கு ஒருத்தனுக்கு என்ன இல்லாம போச்சு? கல்யாண வஸ்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், எனக்கு தேவனிடத்தில் நன்மை வேணும், ஆனா அவருடைய சுவாபங்கள் வேண்டாம், அவர் மூலமா வருகிற மாற்றம் எனக்கு வேண்டாம், அவர் கொடுக்கிறதான போதனைகள் வேண்டாம், கற்பனைகள் வேண்டாம், கட்டளைகள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அதனால என்ன நடக்குது? வாசிங்க அடுத்த வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்த பிறகு, அதனாலதான் பரிசுத்த பேதுருக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டும் பொழுது என்ன கட்டுறாரு? வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி வருகிறது. அந்த துப்பட்டிக்குள்ள என்னென்ன இருக்கு? ஊர்ல இருக்க, உலகத்துல இருக்க எல்லா விதமான ஜந்துக்கள், மிருகங்கள் இருக்கு. யானை இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ பேதுரு நினைக்கிறார், ஒரு வாய்ஸ் கேக்குது, அடித்து புசின்னு கேட்கிறார். நான் யூதனாச்சு, நான் எப்படி இதெல்லாம் சாப்பிடுவேன்? சிலதெல்லாம் அசுத்தமான மிருகங்கள், நான் தொட முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்கினத நீ அசுத்தமா இல்லாத. அப்படின்னா என்ன இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சிங்கம் வரும், கரடி வரும், அப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவங்களை ஆண்டவர் உள்ள கொண்டு வருவார். ஆனா அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லது come on everyone, come and give the Lord. இயேசுவை போல அவருடைய சுவாபங்களை தரித்தவர்கள் அவருடைய ராஜ்யத்துல பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார். மற்றவர்கள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த காரியத்துல தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 19 வசனம் வாசிக்கிறோம். ரைட்? என்ன வாசிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. மனைவி தன்னை என்ன பண்ணினானா? ஆயத்தம் பண்ணினாள். என்ன பண்ணினாள்? இந்த பிள்ளை நல்லா கவனிச்சுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டுல நீங்க எந்த காரியம் செய்தாலும், பர்சனலா நீங்க எந்த காரியம் செய்தாலும், ப்ரொஃபஷனலா எந்த காரியம் செய்தாலும், ஸ்பிரிச்சுவலா எந்த காரியங்கள் செய்தாலும், இது எல்லாமே உங்களோட பரம அழைப்புக்கு நீங்க ஆயத்தமாகிறதுக்காக இருக்கு. லைக் எங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னா, பிரியாணி செய்துட்டு கீழே வச்சுட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க, நிறைவுகள் எல்லாம் குறைவாக்குங்க. இந்த மாதிரி ஜபம் பண்றாங்க. அவங்க ஒரு முறை கேட்டோம், என்ன பிரியாணி பண்ணிட்டு இந்த மாதிரி ஜபம் பண்ணீங்க? அப்ப குறைனா உப்பு கம்மியா இருந்தா அதை நிறைவாக்கிடுங்க, ரொம்ப காரம் இருந்துச்சுன்னா கம்மியாக்கிடுங்க. அதுதான் ஜபத்தினோட அர்த்தம். ஒவ்வொரு உங்களுக்கு உலகத்துல இருக்க இன்சிடென்ட்டை நீங்க பரலோகத்துக்கு கன்சிடர் பண்ணுங்க. நீங்க ஒரு மேரேஜுக்கு ஆயத்தம் பண்ண போறீங்க, மேரேஜுக்கு போறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஆவிக்குரியவனா இருந்தா உங்களுக்கு என்ன வரும்? உலகத்துக்குரிய ஒரு மேரேஜுக்கு நான் எப்படி போறேன்? தேவனுடைய மேரேஜ் அல்லது கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட என்னுடைய மனவாட்டினுடைய மேரேஜுக்கு நான் ஆயத்தமாகிறேன் என்ற உணர்வு அந்த நேரத்தில் உங்களுக்கு வரணும். வீடு கட்டுறீங்க, உலகத்தார் அப்படி கட்டிட்டு பால் காய்ச்சிட்டு அப்படி போயிடுவீங்களா? வீடு கட்டும் பொழுது என்ன வரும்? பரலோகத்துல எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்கு, வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லிட்டு போனாரே, அவர் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ஆயத்தம் எல்லா நேரங்களும் ஆயத்தம். சமைக்கும் பொழுது கூட சில சகோதரிகள் அழகாக ஜெபிப்பாங்க, ஜெபிச்சுட்டே சமைப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அதுதான் மனவாட்டியினுடைய கேரக்டர், ஆயத்தமாகணும். நீங்க தினந்தோறும் நீங்க வீட்டை விட்டு போகும் பொழுது உங்களுடைய எண்ணம் என்ன இருக்கணும்? இன்னைக்கு நான் என்னுடைய பரம அழைப்புக்கு, கல்யாண விருந்துக்கு ஒரு ஸ்டெப் நான் ஆயத்தமாகிறேன், என்னை அலங்கரிச்சு கொள்ளுகிறேன். நேற்று தினத்துல கோபம் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன இல்ல,
கோவம் இல்லை, நான் அதை எதிர்க்க போறேன். நேற்று தினத்துல வீணான காரியத்துல மொபைல பார்த்தேன், இப்ப நான் அதை பார்க்க மாட்டேன். You are beautifying yourself, or you are making the character of God in your life. அந்த கல்யாண வஸ்திரத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த கல்யாண வஸ்திரத்தில் மேல கவனமா இருக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. வாசிங்க. அதுல ஆட்டுக்குட்டியான கல்யாண நாள். எப்படி அழைக்கப்பட்டவன் யாரு? நீங்களும் நானும் யாரு? நல்ல சொல்லுங்களேன். பசிக்குதா எல்லாருக்கும்? நீங்களும் நானும் யாரு? பாக்கியவான்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்து மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். எப்படி எப்படி இருக்கணும் நீங்க இந்த ஆயத்தம்? அதனாலதான் சொன்னேன், கட்டாயத்தினால ஆயத்தப்படுத்துற மோட்ல இல்ல. நீங்க எப்படி ஆயத்தமாகணும்? வாசிங்க. எந்த வசனம் சொல்லுங்க, எல்லாருக்கும் அது தெரியட்டும். 19:7 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 19:7 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க? சந்தோஷத்தோடு, அப்புறம் களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்துகிற காரியம். இந்த ஆயத்தம் உங்களுக்கு இருக்கணும். எவ்ரி டே யூ ஷுட் பி ஜாய்ஃபுல். அதனாலதான் இந்த பூமியில எந்த காரியம், வியாதி வரட்டும், பலவீனம் வரட்டும், நமக்கு தோல்விகள் வரட்டும், பணம் இல்லாத சூழ்நிலை வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், உபத்திரம் வரட்டும், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இது எல்லாமே ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்? அவங்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய சந்தோஷம் கல்யாண விருந்துல இருக்கு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி. ஆமா, மறுபடியும் நான் சொல்லக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் பக்கத்துல காட்டு கை கொடுத்து சொல்ற விருந்துக்கு ஆயத்தமான்னு கேளுங்க. இன்விடேஷன் வந்துருச்சான்னு கேளுங்க. இன்விடேஷன் வந்துருச்சா? வந்ததுனாலதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வந்துருச்சு. ஆனா ஆயத்தமாக வேண்டிய வேலையில இருக்கீங்க. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். அதனால ஆயத்தம் பண்றதுல குளறுபடி உண்டாக்க கூடாது. சிலர் பாருங்க, சிலர் ஐ திங்க் ஒரு சாட்சி நான் கேட்டிருக்கேன். நம்ம தம்பிங்கள்ல யாரோ ஒருத்தர் 12th எக்ஸாம்ல இவர் மாங்குன்னு பிசிக்ஸ் படிச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா மேத்ஸ் எக்ஸாம். காலையில தெரியுது இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம், ஆனா இவர் மாங்குன்னு பிசிக்ஸ் படிச்சிருக்காரு. ஆண்டோட கிருபையினால பாசம் பண்ணியாச்சு. இப்ப கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு. ரைட்? அந்த மாதிரி ஆயத்தன்றது நீங்க சரியாக செய்யணும். ரைட்? பாருங்க, ட்ரெயினுக்கு நம்ம அடிக்கடி இது இருக்கும். நான் ஃபிளைட்ல மிஸ் பண்ணிருக்கேன். அப்போ அது நினைக்கும் பொழுது இப்போ ஐயோ வருத்தப்பட்டு. ட்ரெயினுக்கு போகும்பொழுது பாருங்க, நான் எனக்கு இன்னும் நமக்கு ஒரு முறை மைசூர் ட்ரிப்புக்கு போயிட்டு வரோம். இவங்க பக்கத்துலதான் அந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த ட்ரெயின் நிக்குது. நாங்க போக வேண்டியது, அந்த ட்ரெயின் வர வேண்டிய நேரம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். ஜபானா கூட இருக்காங்க, நானும் ஜபானா இதுக்கு போயிட்டோம். லூக்கு போயிட்டோம். அப்ப பார்த்தா திடீர் கால் வருது, ட்ரெயின் எடுக்கிறாங்கப்பா. ட்ரெயின் எடுக்கிறாங்கன்னு சொன்னோடனே எங்க அண்ணன் போயிட்டாரு, நான் அங்க நின்னுட்டேன். அப்புறம் ட்ரெயின் போயிடுச்சு. எனக்காக இன்னொருத்தர் இறங்கி அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெயினை பிடிச்சு நாங்க போக வேண்டியதாரு. ஆயத்தம் என்பது நீங்கள் எப்பொழுதும் கவனமா சரியாக செய்யலாம். அதை எப்படி செய்யணும்? சந்தோஷத்தோடு ஆயத்தப்படுத்துறதுல நீங்க சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா எப்படி ஆயத்தமாவாங்க? அன்னைக்கு துணி எடுத்து வைப்பாங்கன்றீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதுவும் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு மேரேஜ்னா எப்படி
நம்ம சகோதரிகள்னா ஞானி ஞானி சகோதரிகள் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமீன், பலமா வருது. சகோதரிகளுக்கு தான் கேட்கணும். பியூட்டி பார்லர் என்ன, ஐ லேஷ் என்ன, ட்ரெஸ் எப்படி, எல்லாமே அழகா வச்சுருவாங்க. ஏன்னா அது ஒரு சந்தோஷம். They have to do. அப்ப நீங்க அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? பொறாமப்படக்கூடாது. இப்படி பண்றாங்களே மனைவி தானே, நீங்களும் அப்படிதான் பரம விருந்துக்கு ஆயத்தமா. So I'm giving freedom and license to our sisters. No, enjoy your நீங்க பண்றதுல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க ஆயத்தப்படணும் சரியான நேரத்துக்கு. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு நேரத்துக்கு போகாம இருந்தா இல்ல, அந்த நேரத்துலதான் என்னென்னவோ வரும். நம்ம போக வேண்டிய நேரத்துல ஆயத்தம். நீங்க ட்ரெயின் மிஸ் பண்ணும் பொழுது, ஃபிளைட் மிஸ் பண்ணும் பொழுது, பஸ் மிஸ் பண்ணும் பொழுது, your heart should throw. இதே மாதிரிதான் கத்திரி வருகை இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? நான் அந்த விருந்துக்கு போகாம எப்படி இருப்பேன்? அப்படிதான் ஒரு ஆவிக்குரியருடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். இந்த காலவெளியில கூட கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற அந்த பணிக்கு அழைத்திருக்கிறார். வெள்ளர கரங்களை தட்டி ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்த மட்டுமல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. உங்க ஃபேமிலி ஆயத்தப்படுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயத்தப்படுத்துங்க, உங்களோட உற்றார் உறவினர்களை ஆயத்தப்படுத்துங்க, சபையில இருக்க மக்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துகிற பணியில நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தப்படுத்த கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த முடியாக. இந்த கல்யாண விருந்துக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறபடியா நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு அவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.